வேளாண் மற்றும் கடல்சார் பல்கலைக்கழகங்கள் துவங்க அரசு நடவடிக்கை, முதல்வர் ரங்கசாமி தகவல். உப்பளம் செல்போன் டவர் மீது ஏறி தமிழ் அமைப்பினர் தற்கொலை மிரட்டல், காமன்வெல்த் மாநாட்டு இந்தியா புறக்கணிக்க வலியுறுத்தல். திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் மு.க. முத்துவிற்கு உடல்நலக் குறைவு, புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். சிபிஐ நடத்திய லஞ்சம் ஒழிப்பு விழிப்புணர்வு கட்டுரை போட்டி, புதுச்சேரியில் 400 மாணவ மாணவியர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் கடல்சார் பல்கலைக்கழகம் கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் 2வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 196 ஆண்கள், 64 பெண்கள் என மொத்தம் 260 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறுகையில், கல்வி கேந்திரமாக விளங்கும் புதுச்சேரியில் உயர்கல்விக்கான படிப்புகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்காலில் கடல்சார் பல்கலைக்கழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் இந்த கல்வி நிலை மேலும் மேலும் உயர்வதற்கான வழியை அரசு கடைபிடித்து வருகிறது. பல மேலும் கல்வி நிலை உயர்த்துவதற்குரிய நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. இப்பொழுது காரைக்கால் பகுதியில் ஒரு பல்கலைக்கழகம், கடல் சார்ந்த ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வருவதற்காக மத்திய அரசு நிலம் கேட்டிருக்கின்றது. அதற்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது. அதே மாதிரி ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் புதுச்சேரி வர வேண்டும். புதுச்சேரிக்கு இப்பொழுது கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தோடு இணைந்திருக்கின்றது. புதுச்சேரியில் ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் வர வேண்டும் என்ற நிலையும் அரசானது நடவடிக்கை எடுத்து வருகிறது. இப்படி நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கல்வி நிலையை உயர்த்துவதற்கு, மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைப்பதற்கு அரசானது வழி செய்து நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம், தலைமை செயலர் சேட்டன் பி. சாங்கி, கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, கல்லூரி முதல்வர் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் அமைப்பினைச் சேர்ந்த 7 பேர் செல்போன் டவர் மீது 2 மணி நேரம் கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாட்டை இந்தியர் புறக்கணிக்க வேண்டும், புதுச்சேரி சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு அமைப்பினரும் புதுச்சேரியில் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ் ஆதரவு அமைப்புகளான மாணவர் கூட்டமைப்பு, மக்கள் உரிமை கூட்டமைப்பு, இந்திய பூரான்கள் இயக்க அமைப்பு ஆகியவற்றைச் சேர்ந்த 7 இளைஞர்கள் உப்பளம் BSNL டவர் மீது ஏறி கருப்பு கொடியுடன் தனது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் அவர்கள் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கொடியை எரித்து கோஷங்கள் எழுப்பினார்கள். செல்போன் டவர் மீது ஏறி 2 மணி நேரம் போராட்டம் நடத்தியவர்களிடம் போலீசார் நடத்திய சமாதான பேச்சை அடுத்து அவர்கள் செல்போன் டவரில் இருந்து கீழே இறங்கினர். திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் மு.க. முத்து உடல்நலக் குறைவால் புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் மு.க. முத்து திருவாரூரில் இருந்து உடல்நலக் குறைவால் சென்னை மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது புதுச்சேரி அருகே வந்து கொண்டிருக்கும் பொழுது மு.க. முத்துவின் உடல்நிலை மோசமானதால் புதுச்சேரி அரும்பார்த்தபுரத்தில் உள்ள ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டார். காலை 10:30 மணிக்கு அனுமதிக்கப்பட்ட அவருக்கு டாக்டர் இளங்கோவன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர். மேலும் செயற்கை சுவாசம் அவருக்கு அளிக்கப்பட்டது. 5 மணி நேர சிகிச்சைக்கு பின்பு 3:30 மணியளவில் புதுச்சேரியில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் மேல் சிகிச்சைக்காக சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மு.க. முத்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருடைய துணைவியார் சிவகாம சுந்தரி, தமிழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். லஞ்ச ஒழிப்பு குறித்து மத்திய புலனாய்வுத்துறை நடத்திய கட்டுரை போட்டியில் 400 மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர்.
மத்திய புலனாய்வுத் துறையின் பொன்விழாவையொட்டி புதுச்சேரியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கட்டுரை போட்டி நடைபெற்றது. செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற இப்போட்டியில் 400 பேர் பங்கேற்றனர். லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பதில் மத்திய புலனாய்வுத் துறையின் பங்கு என்ற தலைப்பில் இப்போட்டி நடத்தப்பட்டது. காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை இந்த தேர்வு நடைபெற்றது. மத்திய புலனாய்வுத் துறையின் எஸ்பி ரூபா, டிஎஸ்பி பிரதீப்குமார், இன்ஸ்பெக்டர் மதுசூதனன், புதுச்சேரி கல்வித்துறை இயக்குனர் வல்லவன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 6000 ரூபாய் ரொக்கம் மற்றும் கேடயமும், இரண்டாம் பரிசாக 4000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 2000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார்.